பிள்ளையை பெற்றால் கண்ணீர், தென்னம் பிள்ளையை விட்டால் இளநீர் என்று கண்ணதாசன் பாடினான். ஒரு தென்னம் பிள்ளை சின்னையா கால்நடைத்துறை அமைச்சர் தன் வீட்டு வாசலில் கொண்டு வந்து நடுகிறார். நல்ல 6 அடி உயரம், ஆஜானுபாகவான தோற்றம், உப்பை போல் எளியவன், எல்லோரிடத்திலும் இரத்தமும் சதையுமாக கலந்த ஒரு எளிய தொண்டன். நான் அம்மாவினுடைய அமைச்சரவையில் மினிஸ்டர். 25 ஆண்டுகளுக்கு பிறகு தாம்பரத்தை அதிமுகவின் கைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிற வரலாற்றை எழுதியவர். காலம் காலமாக கருணாநிதியின் கையில் இருந்த தாம்பரத்தை இன்றைக்கு அதிமுகவுக்கு கொண்டு வந்த வரலாற்றை எழுதியிருக்கிற நேரம். நான் எல்லாம் தென்னங்கண்ணை விட்டுட்டு தண்ணி விட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சின்னையா தான், நீ பெரிய ஐயாவா இருந்தாலும் சரிதான். தென்னம்பிள்ளைக்கு தண்ணிய அண்ணன் சின்னையா தலை குனிந்து விடுகிறார். அந்த தண்ணியை குடித்து தென்னை மரம் மேலே 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 வானம் முட்ட வளர்கிறது. அது வளர்ந்ததற்கு பிறகு தலை கவிழ்ந்து பார்க்கிறது. 6 அறிவு படைத்த ஒரு மனிதன் சின்னையா, அமைச்சர் பொறுப்பில் இருக்கிற சின்னையா, நான் வானம் முட்ட வளருவதற்கு என் பாதத்தில் கொண்டு தண்ணீரை விட்டான். அந்த தண்ணீரை நான் அவனுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று தென்னை மரம் திட்டமிடுகிறதாம். அண்ணன் சின்னையா விட்டது அழுக்கு தண்ணீர், காடி தண்ணீர், கலங்கிய தண்ணீர், உப்பு தண்ணீர். தென்னை மரம் திருப்பி தருவது இளநீர். அவன் காலில் கொண்டு விட்ட தண்ணிய நான் தலையால திருப்பி கொடுப்பேன்னு தென்னை மரம் யோசிக்குதான். தாழ் உண்ட நீரை தலையால் தான் தருதலால் என்று சொன்னால் அவ்வை அத இளநீர் தருகிறது. ஏழை குடிசை ஓலை வேயப்பட்டிருக்கிறது, தென்னை மரம் தருகிறது. கபாலீஸ்வரர் கோவிலில் தேரோட்டம், அரகர மகாதேவா என்று வடத்தை பிடித்து எடுக்கிறோம். அந்த வடம் தென்னை மரம் தருகிறது. அறையில் படுத்து கிடக்கிறேன், மெத்தையில் விழுந்து கிடக்கிறேன். மெத்தையை பார்த்தால் தென்னை மரத்தின் நாரினால் செய்யப்பட்டிருக்கிறது. கிணற்றில் இருந்து தண்ணீர் கொண்டு கொண்டு வருகிறேன். கயிறு தென்னை மரம் தருகிறது. ஆடி திங்களில் அம்பாளுக்கு ஆராதனை, எல்லா பூக்களும் தென்னை மரம் தான் தருகிறது. ஓடு, களிக்கோல், ஓடு ஆஸ்பெட்டாஸ் செய்வதற்கு களிக்கோல் தென்னை மரம் தான் தருகிறது. இறுதி யாத்திரைக்கு தேவைப்படுகிற எல்லா பொருளும் தென்னை மரம் தான் தருகிறது. குலை விரித்தாய், உடல் இழைத்தாய், ஒற்றை காலால் நின்றாய், தமிழ்நாட்டார்க்கு குளிரிள நீரும் கூரை பொருளும் தந்தாய். கலை விரித்த நல்லார்கள் தாம் பசிக்கும் பிறர் பசிக்கும் கொடுப்பதற்கும் எடுத்துக்காட்டானாய் தெங்கே என்று பாடினான் பாரதிதாச. விட்டது ஒரு செம்பு தண்ணி, தருவது இவ்வளவு நன்மை, நாம் போட்டது ஒரு ஓட்டு, கிடைப்பது இவ்வளவு நன்மை என்று கணக்கு போட்டால் தென்னை மரகத்துக்கு நிகரான சர்க்கார் இந்த சர்க்கார். இதன் ஆரக்கால்களை அசைத்து பார்க்க ஆசைப்படுகிற கருணாநிதிக்கு சொல்வேன், உன் மகளுக்கு இன்னொரு கல்யாணம் நடந்தாலும் நடக்கலாம், இந்த ஆட்சிக்கு எந்த ஆபத்தையும் நீ உருவாக்கிவிட முடியாது. இந்த ஆட்சியினுடைய ஆரக்கால்களை அசைத்து பார்க்கவோ அம்மாவினுடைய செல்வாக்கை உன்னால் சின்னாபின்னப்படுத்தி விட முடியாது. தாம்பரத்தில் உள்ளம் திறந்து சொல்லுகிறேன், அம்மாவின் புகழை விட ஒளிமிக்கதல்ல சூரியன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அம்மாவின் நாட்டுப்பற்றை விட ஆழமானதல்ல கடல். இன்னும் ஒன்றை சொல்லிவிடுகிறேன், ஒரு பூவினுடைய மொட்டு பூவாக மலர்கிற பொழுது அது ஒரு மெல்லிய சப்தம் கேட்கும். அந்த மெல்லிய சப்தத்தை ஒலிப்பதிவு செய்யக்கூடிய ஆற்றல் அண்டபிண்ட சராசரத்தை ஆட்டுவிக்கிற ஆண்டவனுக்கு கூட இல்லை. ஆனால் ஒரு பூவின் மொட்டு பூவாக மலர்கிற மெல்லிய சப்தத்தை ஒலிப்பதிவு செய்யக்கூடிய ஆற்றல் உலகத்தில் ஒருவருக்கு உண்டென்றால் அது எங்கள் தரணி போற்றுகிற தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. கடல் அலையின் சத்தங்களுக்கும் அகராது கண்டுபிடிக்கிற ஆற்றல் அம்மாவுக்கு இருக்கிறது. அம்மா, நீங்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருந்தது போதும், செங்கோட்டையில் உட்காருங்கள். நாடு தயாராகிவிட்டது, தாம்பரமும் தயாராக வேண்டும். நடைபெறுகிற குருஷேத்திரம் அதற்காகத்தான். பாசறைகளை பலப்படுத்துங்கள், பாடி வீடுகளை தயார் செய்யுங்கள். பாடி வீடுகளை தயார் செய்யுங்கள், பாசறைகளை பலப்படுத்துங்கள், உலைக்களத்தில் ஆயுதங்களை சேகரியுங்கள். இங்கிலாந்து எக்ஸ்பிரஸ் that every man will do his duty. இங்கிலாந்து உங்கள் ஒவ்வொருடமிருந்தும் நிரம்ப எதிர்பார்க்கிறது என்றான் நெல்சன். நாடு எதிர்பார்க்கிற காலகட்டத்தில்
எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய நாடு தயாராகட்டும், தாம்பரமும் தயாராகட்டும். வெற்றி மீது வெற்றி வந்து நம் மீது வந்து சேரட்டும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் அம்மாவை சாரட்டும் என்று சொல்லி புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, அண்ணாவின் நாமம் வாழ்க. 8 திசையில் வெற்றி என்கிற திசையை எட்ட எண்ணாமல் உழைக்கின்ற புரட்சி தலைவியின் புகழ் ஓங்குக என்று சொல்லி இந்த பெறலரும் பேற்றை பெற்று தந்திருக்கிற அண்ணன் சின்னையாவுக்கும் கரிகாலனுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய மனமார்ந்த நன்றி அறிதலை உங்களுக்கும் காணிக்கையாக்கி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.